சாப்பிட்ரு. சாப்பிட்ற அப்புறம் டாடி எதுவும் தரமாட்டேன், வேஸ்ட் பண்ணாத. இதுதான் ஆக்சுவலாக மில்கி பார் டேஸ்ட்டில் இருக்கும். முடிச்சிட்றா. ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறா. ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். ஹலோ ஜிஎஃப்எம் வியூஸ், நான் உங்கள் ஜிதேந்திரன். என்னோட வித்யுத்தும் இருக்கான். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். ஸோ வித்யுத், ஃபஸ்ட்டு நம்ம கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லிடலாமா? சொல்லு கிறிஸ்மஸ் விஷஸ். எனக்கு கிறிஸ்மஸ் விஷஸ் சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான். அதனால தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் நம்ம சுவிட்சர்லாந்து சீரியஸ் பார்த்துட்ருக்கீங்க, முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டும் தந்துட்டுருக்கீங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். ஸோ பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த வீடியோ. அங்கே இந்த டிசம்பர் மந்தில் போனதுனால அங்கே எப்படி இருந்துச்சு அந்த குளிர்காலன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய சாக்லேட்ஸ் வந்தேன், அது பாதி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டேன் ஆல்ரெடி. சரி, கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருக்குது. நம்ம வந்து லிண்டை வந்து போன அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி டூர் அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்நேரம். ஸோ அவங்க வந்து டேஸ்ட் வந்து என்னால் சில சாக்லேட்ஸ் தான் பண்ண முடிஞ்சு, சில இது பண்ண முடியலை. இங்கே நம்ம நிறைய சாக்லேட் கொண்டு வந்ததில் பாதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மகிட்ட கொஞ்சம் சாக்லேட் இருக்குது, அதை உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வித்யுத்தும் இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோ. பார்க்கலாமா? மொதல் சாக்லேட்டு வித்யுத். ஆக்சுவலாக வித்யுத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்தவொடனே ஒரு சாண்டா க்ளாஸ் சாக்லேட் வந்து ஒன்று கொடுத்துருப்போம். அது ஃபுல்லுமே சாண்டா க்ளாஸ் மாதிரி இருக்கும், அது ஃபுல்லுமே சாக்லேட்டு. வித்யுத், அந்த சாண்டா க்ளாஸ் சாக்லேட் எப்படி இருந்துச்சு? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சி. கேமரா பார்த்து சொல்லணும்ல. இது அந்த சாக்லேட் பிடிச்சிருந்துச்சா? இப்போ ஒரு சாக்லேட் இது டாடி கொடுக்குறேன். ஆக்சுவலாக இந்த சாக்லேட் கொஞ்சம் காஸ்ட்லி. இது இந்த சாக்லேட் வந்து 20 or 25 CHFன்னு நினைக்கிறேங்க. மீன்ஸ் 2500 நினைக்கிறேன் இந்த சாக்லேட் ஹோல் பாக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 18.85 சாக்லேட். எவ்வளோ கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 500 கிராம். அரை கிலோ வந்து 1800 நம்ம ஊர் காசுக்கு. ஆக்சுவலாக இது வந்து 2500. இது கொஞ்சம் காஸ்ட்லி. இன்னும் நிறைய சாக்லேட்ஸ்லாம் கொண்டு வந்தேன், அது முடிஞ்சிருச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா நான் ரப்பர் பேண்ட் போட்டு ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன், கரைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சில சாக்லேட்ஸை உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்குல்ல, இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன் இந்த சாக்லேட். இது உன்னை டேஸ்ட் பண்ண சொன்னால் விளாண்டுட்டுருக்க. இரு, ஃபஸ்ட்டு நீ இதை டேஸ்ட் பண்ணுறியா? இந்த சாக்லேட்டை எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஓகே, இதுக்காக தான் நான் கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணு. இதுதான் அந்த சாக்லேட் எப்படி இருக்குன்னு காமிக்கலாம். இது அந்த சாக்லேட் எப்படி? ஃபுல்லுமே நட்ஸில் வந்து அந்த சாக்லேட் இருக்குது. இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதுக்குள்ளே ஒரு பால் மாதிரி ஒன்று இருக்கும். வித்யுத் டேஸ்ட் பண்ணுவோம், நானும் சைமல்டேனியஸில் டேஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குது? காமி, உள்ளுக்குள்ள அந்த சாக்லேட் இருக்குது, அதை காமி. நபர் நீங்கள் பார்த்தீங்களா, அந்த மேலே ஒரு நட்ஸ் இருக்கா? உள்ளுக்குள்ள ஒரு சாக்லேட் இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது நட்ஸுக்குள்ளே சாக்லேட், அதுக்குள்ளே ஒரு கேரம் மில்க் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், சூப்பரில். அதுக்குலாம் சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். வெயிட் பண்ண, லாஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா நிறைய சாக்லேட் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல சாக்லேட், டேஸ்டியான சாக்லேட் வேணும்னா லிண்டே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதில் வேறு ஒரு பிராண்ட்ஸும் நிறைய வாங்கினேன். பட் அது எல்லாமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, அதான் உண்மை. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த சாக்லேட் நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம். இது நட்ஸு ப்ளஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து 2 லேயரில் சாக்லேட் இருந்துச்சு. இவன் இதுக்கே போகிறான். ஃபுல்லுமே ஃப்ரீசர்லேருந்து எடுத்தனால ஃபுல்லுமே ஈரமாயிடுச்சு. ரெண்டாவது வந்து இந்த சாக்லேட்லேயே ஆக்சுவலாக ஒவ்வொரு சாக்லேட்டையும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வச்சுருப்பாங்க. நம்ம லிண்ட் ஃபேக்ட்ரி டூர் பண்ணும்போதே நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய சாக்லேட்ஸ் இருந்திருக்கும், அதை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இருந்தாலும் இதை நம்ம கொண்டு வந்த சாக்லேட்ஸில் பார்க்கலாம். இது உனக்கு எந்த கலர் சாக்லேட் வேணும்? இரு, டாடி சொல்கிறேன். இரு, உனக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2-3 சாய்ஸ் வைக்கிறேன், உனக்கு எந்த சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு. என்னடா? இரு, இந்த ஒரு சாக்லேட் இருக்குது, ரெட் கலர் சாக்லேட் இருக்குது, அப்புறம் ப்ளூ கலர் சாக்லேட் இருக்குது. ஓகே, இதில் உனக்கு எது வேணும்? டேய், இதில் எது வேணும்னு சொல்கிறான். அவனுக்கு சில்வர் தான் வேணும் போல், உள்ளுக்குள்ள ஒரு சில்வர் இருக்குது, அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு இருக்கான். இரு எடுக்கலாம், டேடி எடுத்துறேன்.
ஆக்சுவலாக இது இருக்குது. இது வந்து சாக்லேட் டேஸ்ட்லேயே இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நீ இது வேணுமா டேஸ்ட் பண்ணுறதுக்கு? இது வந்து டார்க் சாக்லேட், இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், டார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டார்க் சாக்லேட். இதுதான் டேய், உனக்கு சாப்பிட மட்டும் கூப்பிடல, நீ ஓப்பன் பண்ணிட்டு சொன்னணும்லாங்க. ஆமாம், நீ மட்டும் சாப்பிட்டே இருக்க அப்படியே. சரி, டார்க் சாக்லேட். ஓகே, இது இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? டார்க் சாக்லேட். ஆஹா, டார்க் சாக்லேட் நான் டேடி டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆஹா, இது எப்படி இருக்கு? இது நட்ஸ் இருக்கா? இதெல்லாம் நட்ஸ் இல்லை, பிளாக் கலர் நட்ஸா? பிளாக் கலர் நட்ஸ்லாம் இது இல்லைடா. இது வந்து காஃபி பவுடரை வந்து நல்லா அரைச்சி குடிச்சா போகிறோம், அந்த டேஸ்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன டேஸ்ட் பண்ணலாம்? இரு, இதிலே ஒயிட் கலர் ஒன்று வரும், மில்கி பார் மாதிரி, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த இதில் மில்க்குன்னு போட்டிருக்கு, மேபி இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது டேடி ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது கிடையாதுங்க, இது வந்து ஆக்சுவலாக மில்க் மட்டும் தான் போட்டிருக்கு. அது வந்து இதே இந்த சாக்லேட்டே அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். சூப்பராக. அது இப்போ நம்ம ரெட் கலர் ஓப்பன் பண்ணலாம். மில்கி கிரன்ச்சி நட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மில்கி கிரன்ச்சி நட்ஸ். ஆக்சுவலாக இந்த சாக்லேட் ஃபுல்லுமே நீங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கினீங்கன்னா, சுவிட்சர்லாண்டில் வெளியில் வாங்கினீங்கன்னா, வெளியில் அந்த நார்மல் ரீட்டெயில்ஸ் கடை பண்ணிட்டே சாப்பிடு, அந்த நார்மல் ரீட்டெயில் கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கா, நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நார்மல் ரீட்டெயில் கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 10% தான் ஆஃபராக இருக்கும். இதே நீங்கள் லிண்டு ஃபேக்ட்ரி போகிறீங்க இல்லையா டூரு, அது கீழே வந்து அவங்க சாக்லேட் வந்து கடை வச்சுருப்பாங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு. அங்கே போனீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்கும். நட்ஸா எங்கே காமி, அதில் எங்கே இருக்குது நட்ஸு? இங்கே ஏன்? ஆமாம், இதில் இருக்குது. நட்ஸா இல்லையான்னு பார்க்கலாம். அதுதான் கிறிஸ்பி நட்ஜஸ்ன்னு தானே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுவும் நார்மலாக இருக்குது. ஆமாம், உள்ளவங்களாம் கிறிஸ்பியாக இருக்குது. நட்ஸ் தான் நினைக்கிறேன். நம்ம லிண்டில் 3 இதை டேஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணலாம். இதுவுமே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. இது வந்து வால்நட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஜெயின்டியோ லைட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. இது ஒரு ஃப்ளேவருங்க. ஸோ இந்த கம்பெனிலேயும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணலாம், ஏதாவது 2-3. இதில் உனக்கு எது டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வித்யுத், அதை டேஸ்ட் பண்ணலாம். நீ எதை டேஸ்ட் பண்ண போகிற? இது நான் டேஸ்ட் பண்ணலை இந்த சாக்லேட்டில். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக காஃபி மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 72% நோர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இது நீ அதை டேஸ்ட் பண்ணாத, இரு, டாடி ஆஃப் கடிச்சிட்டு தரேன். வேறு ஏதாவது டேஸ்ட் பண்ணலாம். நீ இரு இருறா. டேஸ்ட் பண்ணி பாரு, டேஸ்ட் பண்ணி பாருடா. சாப்பிட்றா, கடி ரொம்ப காட்டமாக இருக்குங்க அது. காஃபி டேஸ்ட்டில் காஃபி டேஸ்ட் எடுத்தால் காஃபி டேஸ்ட் தான் இருக்குன்றீங்களா? இது வந்து வால்நட் நட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாப்பிட்ற அப்புறம் டாடி எதுவும் தரமாட்டேன், டேஸ்ட் பண்ணாத. இதுதான் ஆக்சுவலாக மில்கி பார் டேஸ்ட்டில் இருக்கும். முடிச்சிட்றா. இந்த பார்த்தீங்களா, இது மில்கி பார் டேஸ்ட்டில் இருக்கும். இந்தா
போய் துப்பிட்டு வந்துருப்போம். ஹல்வா இந்தா. என்னடா வாய் ஃபுல்லும் காப்பி கலர் ஆகிடுச்சு உனக்கு. இந்தா தண்ணி கொண்டு அவனுக்கு. ஆனால் எனக்கு இந்த சாக்லேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதே லிண்டே நீங்கள் வாங்கிடுங்க, அதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இதோட டேஸ்ட்டுக்கு இது பக்கத்தில் கூட வரல. ஆக்சுவலாக இந்த சாக்லேட் லிண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தம்பி டேஸ்டிங்கா? ஐயோ ஐயோ இப்படி சாக்லேட் கேட்ப. சரி இது கேட்க மாட்டானா? இந்தா சாப்பிட்றா. சரி ஓகே, உட்காருங்க ஜி, உட்காருங்க. இவங்க பெருசாக தான் ஆசைப்படுவாங்க. ஓகே, அது டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. பட் இதை சாப்பிட்டா எனக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோவா வந்து சரியில்லை. அதனால் நான் இதுக்கே போயிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த சாக்லேட் வந்து 2500 3000 நினைக்கிறேன் நம்ம ஊர் காசுக்கு. ஸ்ப்ரிங்க்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சாக்லேட் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா இருக்கா? 100 கிராம் போட்டிருக்கு. ப்ரைஸ் எங்கே போட்டிருக்கு? ப்ரைஸ் போட்டிருக்க மாதிரி தெரியலையே. சரி ஓப்பன் பண்ணிடுவேன் தான், நம்மளுக்கு என்ன, சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். இது ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த சாக்லேட். சில இது கொஞ்சம் காஸ்ட்லி. நீங்கள் ஜூரிச் ஏர்போர்ட்லாம் இந்த மாதிரி சாக்லேட்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, இதில் ஏதாவது ஒன்று தான் நீ ட்ரை பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் சாப்பிடணும் வீடியோ முடிச்சுட்டு. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணேன், ஆஃப் ட்ரை பண்ணேன். என்ன எடுக்கிறேன்? கிறிஸ்மஸ். அது கிறிஸ்மஸ் தாண்டா மேலே வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஆயிடுறா. இது மில்கி பார் டேஸ்ட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி அதை எடுத்துக்கலாம். அந்த கிறிஸ்மஸுக்காகடா இது. இவன் ஆக்சுவலாக இந்த கிறிஸ்மஸ் இருக்கனால அந்த சாக்லேட் வேணும். அவனுக்கு கொஞ்சம் சமாளிதான் படுத்திக்கலாம். இந்த சாக்லேட் எடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லலாம். பொய் சொல்ல செம்மையாக இருக்கு. இந்தா சாப்பிட்டு பாருது. ஆக்சுவலாக அவனுக்கு கிறிஸ்மஸ் வச்ச சாக்லேட் தான் வேணுமா, அதனால் இந்த சாக்லேட் எடுக்கும். இது என்ன ஃப்ளேவர்னு தெரியல. ஐயோ, இந்த சாக்லேட்டில் சரக்கு மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த ஸ்மெல் அடிக்குது. இது வேணாண்டா. இது வந்து இந்த சாக்லேட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்னமோ இருக்குது. பட் வந்து ஆல்கஹால் ஸ்மெல்லும் வருது. இது நீ வேறு சாக்லேட் பண்ணும். ஆடை வருது. பா செம்ம காண்டா இருக்கு. பா வேர்த்து ஊத்துதுரா சாமி. இது இந்த சைடு வா. டேய் இந்த சைடு வாடா. இப்போ இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் உண்மையிலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இந்த சாக்லேட் வேணும்னா உனக்கு இது கொடுத்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாட்டு தரேன். இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் இந்த சாக்லேட்லாம் சரக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சாமி. சாப்பிட்டா எனக்கே போதே இருது. இந்த அதை அந்த சைடு வச்சிருமா, எனக்கு கொடுக்க வேணாம் அதை. இப்போது இது ஃபேவரட் சாக்லேட், லிண்டோட ஃபேவரட் சாக்லேட். இதிலே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பார்த்து. ஆக்சுவலாக நம்ம லிண்டை இந்த ஃபேக்ட்ரி டூர் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஃபேக்ட்ரி டூர் பண்ணும்போது
அங்கே நிறைய சாக்லேட் இருந்துச்சு. என்னடா 7 பாக்ஸாக 8 பாக்ஸாக ரவுண்டாக வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு பார்த்து இவங்க என்ன எதுக்கு இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் சாப்பிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் தான் கொஞ்சம் லாஸ்ட் சாக்லேட் ட்ரை பண்ணும்போது தான் தெரியுது பின்னாடி ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு பின்னாடியும் இளநீ ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. பார்த்தா அதோட டேஸ்ட்டு தான் ஆக்சுவலாக அந்த அந்த நம்ம சாக்லேட்ஸ்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, அதில் வந்து ஃப்ளேவரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலேயே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. அதே மாதிரி ரெட்டு, நம்ம லிண்டு சாக்லேட் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் சாப்பிட்டோம்னா அதே மாதிரி இது ரவுண்டு உண்மையிலுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம டார்க் ட்ரை பண்ணியிருப்போம். டார்க் வேணாம், எல்லோ ரெட்டு இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம அந்த வெள்ளை கலரில் இருக்குல்ல அதை மட்டும் தேடியே சாப்பிட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு இது ஒன்று டேஸ்ட் பண்ணலாம். நீங்கள் பிளாக் கலர் எப்போயுமே இந்த டார்க் சாக்லேட் தான். ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணலாம், இந்த ரெட் கலரோடது. இந்தா வித்யுத், டேய் அது பிளாக் கலர்ரா, வைடா. அது இப்போ தான் வேணாண்ண. வந்து விட்டது. இந்த சாக்லேட் தான் தாறுமாறான டேஸ்ட்டாக இருக்கும். இனிமேல் மில்கி பார் இருக்கலாம், மில்கி பார் டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டோம்ல அதுவும் நல்லா இருக்குது. பட் என்ன ஃப்ளேவர் இருந்துச்சுன்னு எனக்கு சொல்ல தெரில. நார்மலான ஒரு சாக்லேட் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது வந்து அப்படியே அந்த மில்கி பாரை நம்ம உடச்சி சாப்பிட்டா எப்படி இருக்கும், க்ரீமாக அந்த மாதிரி இருக்கும். பார்க்குறீங்களா, கடிச்சு காமிக்கிறேன். இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள், க்ரீமி சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ஒன்று அந்த சாக்லேட் தான் பாதி ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. பாதி இருக்கிறதெல்லாம் இந்த டேஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் சுஸ் போனீங்கன்னா தயவுசெய்து லிண்டே வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள், அதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் சொல்கிறா. ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். ஏஃப்எம் வியூஸ், நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். எனக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை. பாய் ஏஃப்எம் வியூஸ், பாய் சொல்லு. பாய். இந்த வீடியோ முடித்தோடனே எல்லாமே எடுத்து வச்சிடும்.